2ஆம் இடத்துல சனி வராரு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இருக்கிறதுல நம்ம ஒரே மாதிரி இருக்கும், ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ இதில் என்னடா நமக்கு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்குது, வேறு எதாவது பண்ணலாமாலாம் எண்ணங்கள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமை நிதானமாக நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க 2ஆம் இடத்துல சனி வந்ததுனால குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. மேம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்திருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியில் கும்பராசிக்கு எப்படி இருக்கு மேம்? நிச்சயமாக இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு 2 ராசியை போட்டு வறுத்துட்டு இருக்க மாதிரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அந்த ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்றப்போ அது எப்பவுமே ராகுக்கு எதுக்கு அச்சுக்கள் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப அதிகமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கும்பராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவகம். இவங்களுடைய ராசியிலே இப்போ ஆல்ரெடி ராகு உட்காந்துருக்காரு இல்லையா, 2ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. நாங்கள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற ராசிகளில் இவங்க ராசியும் ஒன்று. ஸோ இங்கே வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி தான். ஸோ இவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறது, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது, நிறைய விஷயங்களை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்துல சனி வராரு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது. பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம். ஒரே விஷயம் என்னென்னா எடுத்தோடனே நம்ம நெகட்டிவாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நல்ல பர்சன்ஸ் தான். கொஞ்சம் அனுபவ பாடங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நம்ம ராசியிலே ராகு உட்காந்துட்ருக்காரு இல்லையா, அப்போ வந்து எதுலேயுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானம், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், நமக்கு இது இருக்குது, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நம்ம தோணும் இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்க நினச்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எதையும் பெருசாக நினைக்கக்கூடாது. சில அதாவது இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சுட்ருக்காங்க அப்படின்னா பிரான்ச்சைஸை வைக்கலாமா, அடுத்த கட்டமாக நகரலாமா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ராகு வந்து பிரம்மாண்டம் தான், அள்ளி கொடுப்பார். பட் ஆனால் நியாயமான முறையில் செய்யணும். நிறைய வந்து அதாவது நிழல் கிரகம் சொல்லக்கூடியது தான் ராகு. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடத்துல சனி வரும்போது தேவையில்லாத விஷயங்கள், அதாவது ஒரு லீகல் இல்லாமல் இல்லீகலாக வரக்கூடிய விஷயங்கள், நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் ட்ரேடிங்கோ, இப்போ பிட்காயின் அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை இன்றைக்கி ₹1 போடுப்பா, ஒரு ₹1,00,000 நீ கையில் இருக்கிறது போட்டாங்கன்னா நாளைக்கு அது 3 லட்சமாக பெருகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் யாராவது சொல்கிறாங்கன்னா இதை நம்பி இந்த டைமில் போய் பண்ணாங்கன்னா ஏமாத்துருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறத அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காது. ஸோ கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராகு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது. நிறைய ஆசை அபிலாசைகள் அதிகமாக இருக்கும். பாம்பு தானே, வயலில் எவ்வளோ போட்டாலும் பத்தலைன்ற மாதிரி இருக்கும், நிறைவே இருக்காது. ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கான நிறைவு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்ற பட்சத்தில் கவனமாக இருங்க. இதை மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் ஆஃப் பீரியடில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா முடிஞ்சு போன காதல்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும். திடீர்னு வந்து பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். ராகு வரும்போது கண்ணக்கு மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஆசை வரும், அபிலாசைகள் வரும். புதுசாக ஏதோ ஒரு லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சு போன காதெல்லாம் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறதுனா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வந்து காதலிச்சிட்ருக்கீங்க, இனிமேல் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஒரு லைஃப்பில் அப்படிலாம் வந்தது அப்படின்னா தேவை இஷ்யூ வந்துடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப பேருக்கு வந்து எனக்கான ஒரு அங்கீகாரம், இப்போ குழந்தைங்க இருக்கான்னு வச்சுப்போமே, படிக்கிற குழந்தைங்க இருக்கட்டும், இவங்க வந்து கும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு எஃபோர்ட் போடணும். 1க்கு 2 வாட்டி சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். கவனமின்மை அப்படின்றது அது ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இங்கே இருக்கும், பட் நம்மளுடைய கவனம் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் உங்களுடைய முயற்சி, செயலாக்கம் எல்லாமே வந்து ஒரு சேர இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது கிளியர் ஆகும். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும். பிரச்சனை வந்தால் தானே நம்ம தீர்வு நோக்கி பயணிப்போம். நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுவோம், அப்படியே உட்காந்துருவோம்ல. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது இருக்கிறதுல நம்ம ஒரே மாதிரி இருக்கும், ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ இதில் என்னடா நமக்கு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்குது, வேறு எதாவது பண்ணலாமாலாம் எண்ணங்கள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமை நிதானமாக நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது மூலம் இங்கே வந்து நீங்கள் இந்த மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறத தடை தாமதங்கள் இருக்கும். இவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. சொத்துக்கள் வேணுமா,
இதே மாதிரி தான் பூர்வீக சொத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றப்போ அங்காளி பங்காளி பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம். ஸோ உறவுகள் கூட நம்ம நல்லபடியாக பயணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை ஒருத்தவங்களுக்கு 5 ரூபா வர இடத்துல ஒருத்தவங்களுக்கு 3 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க, பரவாயில்ல எனக்கு உறவு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதான் சொன்னேன், கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற நிலை உண்டு. பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்றாங்க, எனக்கு எதுலேயுமே நிறைவு பத்தலை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களாக இவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ட்ராவலு, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான குறுப்பனைகள் இதெல்லாம் வந்து ஆசை இருந்துச்சு அப்படின்னா நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருந்தால் போதுமானது. ஸோ நிறைவு அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்கே தவிர்த்து வெளியில் கிடையாது. அந்த நிறைவை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வாழ்க்கையில் எந்த விஷயமே பெருசாக பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குரு அங்கே தான் சுக்கிரன் உச்சமாகறாரு, சனி வேறு அங்கே வந்திருக்காரு. நிறைய பேருக்கு பொருளாதாரம் அப்படின்றது லேட்டாக வர மாதிரி இருக்கும், நிரந்தரமான ஒரு அமௌண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்கள, அறிஞ்சவங்கள, புரிஞ்சவங்கள, பழகினவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ இதில் வந்து பேரண்ட் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாற்றங்கள்லாம் இப்போ மாறக்கூடிய தன்மைகள் அப்படின்றது கிடைக்கக்கூடிய பிராப்தி. ஸோ நல்ல நாலேஜபிள், சுயமாக முன்னுக்கு வருதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. எப்பயுமே வந்து திருப்தி அப்படிங்கிறதுல இப்போ எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு வண்டி வாங்கணும், ஆல்ரெடி வீடு இருக்குது, எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு வீடு அமையல, அந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்குல்ல, இதை மட்டும் இவங்க மாற்றினாங்கனாலே இவங்களோட லைஃப்பில் சூப்பராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் பொறுமை நிதானத்தை கடைப்பிடிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறத யாருக்கூடையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ராகு மாறினதுக்கப்புறம் இந்த இயரில் ஒவ்வொரு கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்க 2ஆம் இடத்துல சனி வந்ததுனால குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த ராகு கேதுனுடைய மாற்றங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. கண்டிப்பாக இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத சனி அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கெண்டக்கால் நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரியான அமைப்புகளாக இருக்கும். ஸோ இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங்கு, எக்ஸசைஸு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இரும்பு பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நிறைய ஃபிட்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்க்குறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டாக நம்ம பண்ணுறத தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேம் இவங்களுக்கான மார்க் எவ்வளோ கொடுப்பீங்க மேம்? 65 கொடுக்கலாம்ப்பா. 65 கண்டிப்பாக மேம். இன்றைக்கி எங்களோட நினச்சி நிறைய விஷயங்களை பேசுகிறீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி.